இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக இணைந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அமமுக தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன, எப்படி பாக்குறீங்க? வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், புதிய தலைமுறைக்கு வணக்கம். மிகவும் கேவலமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்காளியிடம் இணைந்தோம் என்று சொல்கிறார். இந்த பங்காளிக்கு தாங்க இவர் சிறைக்கு சென்ற பொழுது திருமதி வி கே சசிகலா அவர்கள் சென்ற பின்னால் இந்த பங்காளியிடம் எதுவும் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் தினகரனிடத்திலே ஒப்படைத்து சென்றார்கள். அவரை முதல்வராக பண்ணிட்டு ரிசார்ட்ல நடந்த கதை உங்களுக்கு தெரியும். அதுக்கு போக விரும்பல. எல்லா பலனையும் எல்லோரும் பெற்றார்கள். அப்புறம் இவங்க ஜெயிலுக்கு போறாங்க. கொஞ்சம் முன்னாடி போறாங்க. அதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையுமே கொடுத்து சென்றார்கள். துணை பொதுச் செயலாளர், ஆட்சி அதிகாரம், கட்சி நிர்வாகம் எல்லாத்தையும் கொடுத்து சென்றார்கள். ஒரு 42 எம்எல்ஏ வந்து பார்த்தாங்க. நான் கூட இருந்தேன். கடைசியாக 18 பேர் அப்பீல் போகாம அவங்களை காலி பண்ணார் தினகரன். அதுக்கு பின்னால இரட்டை இலை வழக்கு சிறைக்கு சென்றார். திகார் ஜெயிலிருந்து தென் மாவட்டம் முழுவதும் சுற்றியவன் புகழேந்தி. பழங்கானத்திலே எனது அருமை தோழர்கள் உதவியோடு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பண்ணோம். எல்லா காலகட்டத்திலும் சாகும் வரை நான் பிஜேபியுடன் போக மாட்டேன் உறுதிமொழி. எடப்பாடி பழனிசாமி அரசியலை ஒழித்தே தீருவேன். இப்ப கூட சமீபத்தில் சொன்னதை நம்ம பிடியில போட்டுக்கிட்டே இருந்தோம். புதிய தலைமுறையில என்னென்ன வசைப்பாட முடியுமோ அத்தனையும் வசைப்பாடினார். ஆட்சியை பறித்தார், அதிகாரத்தை பறித்தார், நிர்வாகத்தை பறித்தார். அரசியலிலே அனாதையாக்கிய அந்த மனிதரை திரும்ப விடமாட்டேன் என்று சொல்லியவர் இன்றைய தினம் போய் அவரோடு சேர்ந்திருக்கிறார். எப்படி சசிகலா அவர்கள் காலிலே விழுந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரானாரோ அப்படி இவர் போய் பிஜேபி காலிலே விழுந்து விட்டார். சுயநலம் காரணம். அங்கே லஞ்சம் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இடி வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் சொன்னார் தீயசக்தி அவரோட சேரமாட்டோம், அவர் தான் இங்க பொது எதிரி எல்லாம் சொன்னாரு. ஆகவே அப்படியெல்லாம் பேசிவிட்டு நான் கூசாமல் பேசி நம்ம கவுண்டமணி சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா எடுத்துக்கிற நிலைமையில ரொம்ப கேவலமா போவதை தென் தமிழகத்தில் இருப்பவர்கள் இவர் கொஞ்சம் மிஞ்சி இருக்கின்ற ஆதரவாளர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆர்கே நகர் பக்கமே போக முடியாதுங்க. அவரு சொல்லுங்க, தைரியம் இருந்தா பாக்குறேன்னு 20 ரூபா நோட்டை கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தவர் திரும்பி போகவே இல்லை. ஒரு மாபெரும் வெற்றியை தந்தது சென்னை ஆர்கே நகர். போக முடியாது இப்ப அவரு. அதே போல கடம்பூர் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கட்சி நலன், தமிழக நலன் அப்படிங்கிற பொது நோக்கோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. எந்த தமிழக நலன்ல போய் உங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர சொல்லி எந்த தமிழக நலன் சொல்லி இருக்கிறது? அதுக்கே நீங்க எடப்பாடி பழனிசாமி நிரந்தர எதிரியாக கொண்டு அரசியல் செய்தீர்கள். எடப்பாடி பழனிசாமி மோசம் பண்ணாருன்னு நாங்களா சொல்றோம், நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். இவர் தானே சொன்னாரு, தீய சக்தின்னு சொல்லிட்டு வந்தாரு. சரியில்லை, அவர் ஒழிப்போன்னு சொன்னாரு. அப்ப எல்லாம் தெரியலையா? இது என்ன பொதுநலன்? எதுல பொதுநலன்? திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங் கூட்டணியில ஆட்சியில் இருக்கு. அதை எதிர்த்து தாவேகா நிற்கிறது. இத்தனை நாள் வரைக்கும் தாவேகாவுக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன்னு பேசிட்டு இப்ப ஜம்ப் ஆகிற காரணம் என்ன? என்ன சுயநலம்? என்ன பொதுநலன் இதிலே வருவது? பொதுநலன் என்ன செய்ய முடியும் உங்களாலே? பொதுமக்களுக்கு என்ன நன்மை செய்கிறோமோ அதுதான் பொதுநலம். இதுல என்ன போய் பொதுநலம் வாடுது? இதுல உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு செல்கிறீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தினகரன் உருவாக்கி கொண்டார். அவருடைய பேச்சு செயல்பாடுக்கு எல்லாம் எதிராக போய்விட்டது. அவரும் அரசியலில் கடைசி ஆல்ரெடி இந்த ஈவினிங் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த இடத்திற்கு வந்து விட்டார். ஆகவே அவரது அரசியல் சூனியமாகிவிட்டது. இனி அரசியலில் அவரால் எழுந்து நிற்க முடியாது. எங்கும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆர்கே நகர் மக்கள் புறக்கணிப்பு போல தமிழகத்தில் எங்கு வந்தாலும் ஒரு பேச்சுக்கு மரியாதை இருக்காது. ஆகவே அவர் எடப்பாடியினுடைய வருகை அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமாகத்தான மையம் அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்களே. எனக்கு தெரியல. பிரஷ்டாச்சார்னு இந்தியில சொல்றான். ஊழல் செய்தவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்பதுதான் எங்களது உறுதிப்பாடு கொள்கை என்று பாரதிய ஜனதா கட்சி முழங்குகிறது எல்லா இடத்திலும். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இடி கேஸ்லயும் லஞ்சம் கொடுத்த கேஸ்லயும் இருக்கவர பக்கத்துல எப்படி வச்சுக்கோ? நாளைக்கு அமித்ஷா தோல்ல கையப்படுவாரா? மோடி அரவணைத்துக் கொள்வாரா? என்னங்க அரசியல் இது? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை மக்களும் தொண்டர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எத்தனையோ பேர் வாழ்க்கையை அரசியல் ரீதியாக கெடுத்தவர் என்றுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியோடு அவர் சேர்ந்து வருவதை இந்த தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. அது ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆகவே தவறான முடிவு. அதே போல வைத்தியலிங்கம், உங்களுக்கு ஒரு உண்மையை நீங்க சொல்லி ஆகணும். நான் பிடிக்கு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் உண்மையை சொல்றேன்.
முற்றிலுமாக ஓபிஎஸ் என்கின்ற ஒரு தலைவருடைய அரசியல் வரலாற்றை பூஜ்ஜியமாக்கி காட்டியவர் அவர்தான். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாருங்க. உள்ள எங்களுக்கு அவருக்கு தகராறு தான் நடக்கும் அவரோட இருந்த நேரத்துல. ஆகவே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்வார் ஓபிஎஸ். ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா உடனே போன் போட்டு வைத்திலிங்கத்தை கேட்பார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த முடிவு எடுப்பார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் கொடுப்பார். இன்னைக்கு வைத்திலிங்கம் காலி பண்ணிட்டு வைத்திலிங்கம் திமுகவுக்கு போய்விட்டார். அவர் சிஷியன் தான் மனோஜ் பாண்டியன். மனோஜ் சிஷியன் போன இடத்திற்கு குருவும் போய்விட்டார். இப்ப என்ன இவங்களா அம்மா பேரை, தலைவர் பேரை, கட்சி பேரை எல்லாம் சொல்லி இவ்வளவு நாள் வளர்ந்து சம்பாதித்து அமைச்சராகி இன்றைய தினம் பாருங்கள் அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம். இதெல்லாம் அனுபவிக்காம ஒரு ஆள் போனா பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். என்ன அரசியல் வேண்டி இருக்கிறது? வயதான காலத்தில் ஒதுங்கி கொள்ளலாம். அரசியல் தேவையில்லாத ஒரு முடிவு, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தீர்வு. ஆகவே மக்கள் தான் விடை சொல்ல வேண்டும். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு புகழேந்தி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.